ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். காலையில் சாப்பாடுங்க, தக்காளி ரசங்க, அப்புறமேட்டு கோவக்காய் பொரியல் செஞ்சேங்க. அது மதியானம் எனக்கு நான் செஞ்சுக்கிட்டேன் கோவக்காய் பொரியல். அது பாருங்கள் எப்படி செஞ்சேன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தாங்க செஞ்சேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு எங்கள் வீட்டுக்காரர் தயிர் சாப்பாடு சாப்பிட்டாரு. அப்புறமேட்டு மாம்பழம் அறுத்து வச்சுக்கிட்டேங்க நான். அப்புறம் மாம்பழம் அறுத்து வச்சுட்டு ரசத்தில் நான் சாப்பிட்டு ஈவினிங் பாருங்கள். ஈவினிங் எங்கள் வீட்டுக்காரர் இட்லி கேட்டார், என் பொண்ணு பணியாரம் கேட்டா. இவங்க 2 பேர்த்துக்கும் 2 ஊற்றினேங்க. ஆனால் பணியாரம் வரலேன்னு சொல்லி எவ்வளோ பேர் கவலைப்படுறாங்க. கவலையே படாதீங்க, ரொம்ப ஈஸியாக பணியாரம் வரும். பணியாரக்கல் யாருக்கு வரலையோ அவங்களாம் என்ன பண்ணுறதுன்னா, பணியார குழியில் பழைய குழம்பு, பழைய ரசம், புளிச்ச மாவு இதெல்லாம் ஊற்றி வச்சு ஒரு 2 நாளைக்கு ஊற போடுங்க. ஊற போட்டு திருப்பி எல்லாம் விளக்கிட்டு திருப்பி எண்ணெயெல்லாம் ஊற்றி பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடுங்க. போட்டு அதை நல்லா ஊற வச்சிங்களா நல்லா போடுங்க பாருங்கள். ஒரு 2 நாள் கழித்து இது பணியாரம் ஊற்றுங்க பாருங்கள். அப்படியே சொலையாக வருங்க. அவ்வளோ சூப்பராக வருங்க பணியாரம். யார் வரலையோ அவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ நல்லா ஒரு பணியாரம் பாருங்கள். எங்கள் வீட்டில் அடிக்கடி பணியாரம் தாங்க, ஏன்னா எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு பொட்டுக்கடலை சட்னி, என் பெரிய பொண்ணுக்கு கொத்தமல்லி சட்னி, 2 சட்னிங்க இன்றைக்கி அரைச்சேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா